push D start. So flexible through the city flexible இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி lesen CD verbum wie funktioniert flexi ordnen CD Sätze in die richtige Reihenfolge. ஸோ இந்த ஃப்ளெக்ஸின்ற ஆப் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அது வந்து இதை படிச்சுட்டு நீங்கள் கரெக்ட் ஆர்டரில் போடணும். ஸோ படிக்கிறீங்களா? படிக்கணும். மூவ்ஸன் ஜி ஸ்னல் பான் ஆ நாட் பே ஒனன்சி ஃப்ளெக்சிபிள் ஜெயின் ஆப் sofort können Sie Autos fahren, Räder und E-Scooter mit unserer Flexi-App lernen. Das ist ganz einfach. Sie laden die App auf Ihr Handy Herunter und registrieren sich mit der App. Suchen Sie ein Fahrzeug in Ihrer Nähe. Sie können wollen. வேலைக்கு மேல எல்லாம் உம்லோட் வந்துச்சுன்னா ஏ சொல்லணும். நேஹ வேலன் ஓகே. நேஹ வேலன் வாசி சுகன் ஆட்டோ ஃபாரட் ஆர்டர் இ ஸ்கூட்டர் வென் சி ein Fahrzeug gefunden haben bekommen Sie eine PIN. Diese geben Sie in den Bordcomputer ein und dann geht's los. Unsere Tarife finden Sie online und in der App. So mit flexible இருக்கிறதுக்கு müssen Sie schnell von A nach B. ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து குயிக்காக போகணுமா. wollen Sie flexibel sein? Would you like to be flexible? Ab sofort können Sie Autos, Fahrräder, E-Scooter mit unserer Flexi App leihen. அந்த ஃப்ளெக்ஸி ஆப் மூலமாக சைக்கிளோ இல்லை இ-ஸ்கூட்டரோ காரோ எது வேணாலும் நீங்கள் வந்து பாரோ பண்ணிக்கலாம். பாரோ லைஹன்னா பாரோ பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் டன் சைன்ஃபாக். அது வந்து குவைட் சிம்பிள். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் மொபைலில். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சப்மிட் த ஆப் சூக்கன்சி ஐன் ஃபால்ஸாய் இன் இயர் நேஹே. ஸோ அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு என்ன வெஹிக்கல் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அது சர்ச் பண்ணுங்க. ஜி கொனன் வேலன் வாசி சூக்கன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். காரா சைக்கிளா இ-ஸ்கூட்டரா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். வென் சி ஐன் ஃபால்ஸாய் gefunden habe. ஸோ உங்களுக்கு வந்து அந்த வெஹிக்கல் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு பின் வரும். ஸோ தீஸ் இஸ் geben Sie in den Board computer. அந்த பெரிய கம்ப்யூட்டரில் வந்து அந்த பின்னை வந்து ஃபீட் பண்ணும். அதுக்கப்புறமா நீங்கள் சைக்கிளோ நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை எடுத்துகிட்டு போயிடலாம். அன்லாக் ஆகிடும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த ப்ரைஸஸ் எல்லாமே ஆன்லைனில் ஆப்லேயே இருக்குது. ஸோ இப்போ ஆர்டராக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பின் நம்பர் கொடுக்கணுமா? பின் நம்பர் ஃபர்ஸ்ட்லயா கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணனும் சொல்லிருக்காங்க. ஆப் ஆஃப் இயர். சோ ஹேரண்டர் டவுன்லோட் பண்ணனும். அடுத்து என்னது, அடுத்து வந்து ரெஜிஸ்டர் பண்ணனும். நம்பர் மன் ரெஜிஸ்டர் பண்ணனும். அடுத்து வந்து mit der App suchen Sie ein Fahrzeug Ihrer Nähe. அடுத்து என்னது, காரா இல்லது ஸ்கூட்டரா அப்படின்னு சொல்லிட்டு மன்சூக் டைம் ஃபாஸ் ஆகியதா வெஹிக்கல் வந்து சர்ச் பண்ணும். அடுத்தது வந்து
எப்ப வாங்கணும்? ம்ஹும். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? bekommen Sie ein PIN. பின் 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 வரும். நம்பர். ஆ அந்த பின் வந்ததும் these geben Sie under board computer ein. ஸோ இது வந்து அந்த சிஸ்டம்ல போடணும் அந்த பின்னு 5. அதுக்கப்புறமா நம்மளோட டிராவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மன் ஃபேர் லாஸ். ஸோ இதுதான். அடுத்தது möchten Sie was möchten die Personen wissen. ஸோ இதில் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கொஷின்ஸ் இருக்கு. இவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. Ich habe 3 Fragen. ஸோ இவருக்கு வந்து என்ன 3 கொஷின்ஸ் இருக்கான். braucht man for den E-Scooter einen Führerschein. ஸோ எல்லாம் இந்த பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இதில் E-Scooterக்கு லைசன்ஸ் தேவைப்படுமா? Man muss man auf dem E-Scooter einen Helm tragen. ஸோ ஹெல்மெட் போடணுமா? Ist eine caution notation டெபாசிட் பண்ணுமா? ஏதாவது டெபாசிட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொருத்தர் ஆஃப்டர் ப்ராப்ளம் கன்னிஷ்டன் குண்ட சர்வீஸ் இம்மர் டெலிஃபோனிஷ் எரைஷன். ஸோ எனக்கு எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, கஸ்டமர் சர்வீஸை நம்ம எப்போ வேணாலும் ரீச் பண்ண முடியுமா? Ich habe kein Auto, aber manchmal brauche ich eins. எனக்கு கார் இல்லை, ஆனால் sometimes I need. Ich möchte gern wissen, ob ich das Auto überall abstellen kann. Gibt es vielleicht einen bestimmten Parkplatz? ஸோ நான் வந்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்கன்னா, if the car overall abstellen can. ஸோ எங்கே வேணாலும் நம்ம இந்த காரை வைக்கலாமா, இல்லை இந்த கார் பார்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு பார்க்கிங் பிளேஸ் இருக்குமா? இவர் என்ன சொல்றாரு? ஹே லாய்ட்டு eine Frage, kann man mit Kreditkarte zahlen. ஸோ இங்கே வந்து கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணலாமா? Ich habe am Wochenende Besuch und wir möchten Fahrräder leihen. Muss man 18 Jahre alt sein, wann man etwas leihen möchte. ஸோ இங்கே என்ன வீக்கெண்டில் வந்து நான் ஒரு விசிட் பண்ணோம். ஸோ வந்து எனக்கு சைக்கிள் வேணும். ஸோ அதுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆயிருக்கணுமா, இல்லைன்னா இது பாரோ பண்ணிக்கணும்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுமா? இவர் ist man bei der Fahrt versichert und mich interessiert ob man ein Fahrzeug reservieren kann. ஸோ இது வந்து இன்சூர் பண்ணி வச்சிருக்காங்களா, இன்சூரன்ஸ் போட்டு இருக்காங்களா, இல்லைன்னா இன்னொன்று என்னென்னா இஃப் ஐ கேன் ரிசர்வ், முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாமா வெஹிக்கிளை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக எப்படி கேட்குறது? சைமன் ரைட். ஸோ சைமன் எழுதுறாரு, braucht man für den E-Scooter einen Führerschein. இது ஒன்னா பண்ணணும், ஒரு சென்டென்ஸா பண்ணணும்னா ob அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ob அப்படின்னா if இல்ல whether. ஸோ if இல்லைன்னா whether, இது ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Simon fragt if the person should have, if the person need a license for the e-scooter. சரிங்களா அப்படின்னு கேட்கிறார். Ahmad schreibt, kann ich den Kundenservice immer erreichen kann, telefonisch erreichen. ஸோ இது வந்து எப்படி கொடுக்குறது? Ahmad möchte wissen, Ahmad would like to know, ob, மறுபடியும் இங்கே ob யூஸ் பண்ணியிருக்காங்க, கமா போட்டு ob யூஸ் பண்ணும். ob den Kundenservice immer telefonisch erreichen kann. ஸோ ob வர இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த verb எல்லாம் கடைசியில வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ob யூஸ் பண்ணீங்கன்னா verb வந்து கடைசியில வரணும், if இல்ல வெதருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஸோ இங்க சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க இது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நேற்று எடுத்த கிளாஸ்ல வந்து இந்த எக்ஸசைஸ், இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது பொலைட்டா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணு, konnten Sie mir sagen wo ich Getränke kaufen kann. அது மாதிரி பொலைட்டா கேட்குற வேர்ட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே. ஸோ இதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. konnten Sie mir sagen wie spät ist es? Could you tell me what time it is? Kannst du mir sagen wo der Bahnhof ist? Can you tell me where the train station is? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க, பொலைட்டா பேசுறது இதெல்லாமே. எடுத்துட்டீங்களா? ஓகே.
இதுதான் நம்ம எடுத்தது இப்போ. braucht man for den E-scooter einen Führerschein? ஸோ இது டைரக்ட் கொஷின்ஸு இன்டைரக்ட் கொஷின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எடுத்தாச்சு. இப்போ இந்த கிராமரில் ஒன் ஃபார் ஒன் வெட் மன் ஓப். ஸோ எப்போ இந்த ஓப்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிப்போம்னா வென் டைரக்ட் ஃப்ராக எஸ் ஆர் நோ கொஷின் டைப்பாக இருந்துச்சுன்னா ஓப் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் இ ஃபார் வெதர் வென் த டைரக்ட் கொஷின் இஸ் எஸ் ஆர் நோ கொஷின். சரிங்களா? ஸோ அதை எப்படி கேட்பாங்கன்னா ஃப்ராகன், விசன், ஜாகன், ஜிஷ், உண்டன், எர்க்லேரன் இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது வந்து எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் மாதிரி. இதை எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். ஸோ அங்கே பாருங்க டாய்ஸ்ல ich weiß nicht ob kommt, I don't know if he is coming. Kannst du mir sagen ob sie da ist? Could you tell me if she is there? So ob வர இடத்துல எல்லாமே verb வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. fragt ob wir morgen frei haben. He asks if we have the day off tomorrow. ஓகே. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். Ich möchte gern wissen, I would like to know, mich interessiert, I am interested, kannst du mir sagen, can you please tell me, darf ich fragen, may I ask you. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வச்சு நீங்கள் இதை கேட்கணும். அதுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இதுதான் Ich möchte gern wissen, ob du schon mal mit einem E-Scooter gefahren bist. So, இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ இதை எடுத்து வச்சுக்கோங்க. கீழே இருக்கு. எடுத்துக்கிட்டேன். So findest du so mir. So lesen Sie SMS von Jana und fassen Sie sie in einem Satz zusammen. So Janaவோட SMS படிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்றது சொல்லணும். Hi Maike, ich habe am Dienstag einen Termin in München. So Tuesday வந்து எனக்கு ஒரு மியூன்ஷன்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு. Ich komme schon am Montag Mittag an. So Monday மத்தியானம் நான் வருவேன். Bist du da? So நீ இருப்பியா? Können wir uns treffen? நம்ம மீட் பண்ணலாமா? Ich kann im Hotel schlafen oder ich übernachte bei dir. நான் வந்து ஹோட்டல்ல கூட ஸ்டே பண்ணலாம், நைட் ஸ்டே. இல்லைன்னா உன்கிட்ட வந்து நைட் ஸ்டே பண்ணலாமா? Was dear lieber ist, நீ என்ன சொல்ற? Hoffentlich klappt's. Hope it works. Bis bald. See you soon. ஸோ இப்படி எழுதியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா Jana kommt am Montag nach München und möchte Maike treffen. ஸோ இதோட இது என்னன்னா Jana kommt am Montag Mittag nach München. ஸோ München என்ற இடத்துக்கு வராங்க. und möchte Maike treffen. ஸோ மைக்கே அவங்க ஃப்ரெண்டோட நேம், அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. Hören Sie das Gespräch zwischen Jana und Maike, wann und wo treffen sich? ஸோ Jana மைக்கே வந்து எங்கே மீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சேம் ஆடியோ தான். இந்த 3 வழியில எந்த வழி அவங்க சொல்றது கரெக்டாக இருக்கும். Hallo Maike. Hallo Jana, super, dass du nach München kommst. Und natürlich kannst du bei mir übernachten. Dann haben wir mehr Zeit. Oh, super, das freut mich. Du kommst mittags an, oder? Ja, warte kurz. Der Zug kommt um 11:37 Uhr an. Okay, da muss ich leider noch arbeiten. Aber du kannst einfach allein zu mir kommen. Den Wohnungsschlüssel gebe ich der Nachbarin, Frau Schröter. Die ist immer da. Cool, danke dir.
Sag mal, wie komme ich nochmal am schnellsten zu dir? Letztes Mal sind wir am Bahnhof rechts gegangen, oder? Ja, genau. Du gehst einfach aus dem Bahnhof raus und dann am Kaufhaus vorbei. Hinter dem Kaufhaus gehst du an der zweiten Straße links und dann bis zum Park. Du gehst dann einfach durch den Park immer geradeaus. Am Ende vom Park ist schon meine Straße. Die Hausnummer 12 ist gegenüber vom Park. Okay, wie lange dauert das? Zu Fuß brauchst du ungefähr 10 Minuten. Hast du viel Gepäck? Nein, nur ein Rucksack. Das ist kein Problem. Und wann kommst du nach Hause? Ich hoffe, dass ich um 1:30 da sein kann. Dann können wir noch was essen gehen, okay? Ja, super. Bis Montag also. Ja, bis Montag. ஓகே, எப்போ என்னைக்கு ட்ரெஃபன் மீட் பண்றாங்க? ஸோ ஜி ட்ரெஃபன், இந்த ட்ரெஃபன் ஃபிஷ் halb zwei by யானா ஜூ ஹவுஸ், யானாவோட வீட்டில். சரி, இந்த மூணுத்துல எந்த பிளேஸ் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுதா இல்லை இன்னொரு தடவை ப்ளே பண்ணிட்டுங்களா? இன்னொரு டைம் ப்ளே பண்ணுங்க. Hallo Maike. Hallo Jana, super, dass du nach München kommst. Und natürlich kannst du bei mir übernachten. Dann haben wir mehr Zeit. Oh, super, das freut mich. Du kommst mittags an, oder? Ja, warte kurz. Der Zug kommt um 11:37 Uhr an. Okay, da muss ich leider noch arbeiten. Aber du kannst einfach allein zu mir kommen. Den Wohnungsschlüssel gebe ich der Nachbarin, Frau Schröter. Die ist immer da. Cool, danke dir. Sag mal, wie komme ich nochmal am schnellsten zu dir? Letztes Mal sind wir am Bahnhof rechts gegangen, oder? Ja, genau. Du gehst einfach aus dem Bahnhof raus und dann am Kaufhaus vorbei. Hinter dem Kaufhaus gehst du an der zweiten Straße links und dann bis zum Park. Du gehst dann einfach durch den Park immer geradeaus. Am Ende vom Park ist schon meine Straße. Die Hausnummer 12 ist gegenüber vom Park. Okay, wie lange dauert das? Zu Fuß brauchst du ungefähr 10 Minuten. Hast du viel Gepäck? Nein, nur ein Rucksack. Das ist kein Problem. Und wann kommst du nach Hause? Ich hoffe, dass ich um 1:30 da sein kann. Dann können wir noch was essen gehen, okay? Ja, super. Bis Montag also. Ja, bis Montag. ஓகே, எந்த பிளேஸ் சொல்லியிருக்காங்க? பேவாங்க. சரி. ஸோ எப்படி சொல்லியிருக்காங்க? கே அம் காஃப் ஹவுஸ் 4 by. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மேப் தான். ஸோ இங்கே பேன் ஆஃப், சரிங்களா? கவுஃப் ஹவுஸை தாண்டி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு 4 by கிராஸ் பண்ணி போங்க. கே அம் கவுஃப் ஹவுஸ் 4 by und dann bis Zweite Straße links bis zum Park. ஸோ செகண்ட் ஸ்ட்ரீட் வரைக்கும் போகணும். கவுஃப் ஹவுஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு, செகண்ட் ஸ்ட்ரீட்டு, ஓகேங்களா? அதில் பார்க் வரைக்கும் போகணும். லெஃப்ட்ல போகணும் பார்க்கு. ஓகே, எட்ஸ்ட் நுவர் நாக் கெராட் ஹவுஸ் டூஷ்டென் பார்க். ஸோ அதாவது அந்த பார்க்குக்குள்ள நேராக போக சொல்லியிருக்காங்க. தன் பிஸ் டு ஷோன் டா. ஸோ இங்கே ரீச் ஆன உடனே அங்கே கரெக்டாக ஹவுஸ் நம்பர் 12 இஸ் கீகர் நுபர் ஃபான் பார்க். ஆப்போசிட் பார்க்குக்கு ஆப்போசிட்ல வந்து வீட்டு நம்பர் 12. ஸோ இங்கே தான் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்ன 4 by யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணோம்னா டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும். டோஷ் வந்து அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும். அக்குசாட்டிவ் இதுவும் டாட்டிவ், கீழே இருக்கிறதும் டாட்டிவ்.
ம் ஸோ பிஸ் ஜூ கெய்கனோபர் ஃபான் வந்து இது ரெண்டுமே டாட் யூஸ் பண்ணு. ஓகே. ஸோ இப்போ பெரிய வார்த்தை எல்லாம் வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணுன்றது. பார்க் ஹவுஸ். ஸோ எதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறாங்களோ அது வந்து என்ன சொல்றது, ஸ்வீரிகே வேர்டு. ஸோ கஷ்டமான வேர்டெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி கற்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த இடத்துலலாம் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்றது நீங்கள் பார்க்கணும். 1. Parkhaus. பார்க் ஹவுஸ். 2. Kundenservice. குண்டன் சர்வீஸ். ஸோ குண்டன் சர்வீஸ் ரெண்டு நடுவில் வந்து பவுஸ். 3. Führerschein. ஃபியூரஷைன். ஃபியூரசைன். ஆ சொல்லணுமா இந்த ஃபியூரசைன் சொல்லணுமா? ஃபியூரஷைன். ஃபியூரஷைன். ஃபியூரசைன். 4. Verkehrsmittel. 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 5. Wohnungsschlüssel. 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 6. Stadtbesichtigung. 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 Besichtigung. Stadtbesichtigung. 7. Platzreservierung. 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 8. Wegbeschreibung. 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 Beschreibung. அடுத்தது. Durch die Stadt lesen Sie den Artikel über Verkehrsproblem in Städten. Welche Lösungsvorschläge gibt es? Notieren Sie. ஸோ இது வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், டிராஃபிக் ஜாம் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லைங்களா, அதனால அதை பற்றி இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கன்றது. ஓவரால் ஸ்டவ் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஓவரால் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ஜாமு, ஸ்ட்ரெஸ்ஸு. லண்டன், பெர்லின், மெக்சிகோ, ஸ்டார்ட் ஆர்டர், டோக்கியோ, ஓவரால் டி கிளைஷியர் சுச்சுவேஷன். எந்த ஊருக்கு போனாலும் சேம் சுச்சுவேஷன். Die Menschen müssen zur Arbeit fahren. The people should travel to the workplace. Wie kommen Sie dorthin? So அங்க எங்க எப்படி ரீச் பண்றது? Sie fahren mit vielen anderen Menschen in so vollen U-Bahnen, wo sie sich nicht setzen können oder stehen mit ihrem Auto im Stau. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் க்ரௌடட் மெட்ரோவில் போகிறாங்க, உட்கார கூட இடம் இருக்காது. அதே மாதிரி காரில் போயிட்டு டிராஃபிக் ஜாம்லேயும் இருக்க முடியல. தி லுஃப்ட் இஸ் ஸ்லெக்ட் und alle sind genervt. ஏர் வந்து ரொம்ப பேடாக இருக்குது, எல்லாருமே அனாய்டாக இருக்காங்க. muss das so sein? ஸோ இப்படியே இருக்கணுமா? 9. sagen Experten und es gibt viele Ideen wie man das Problem lösen kann. இல்லை, ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய ஐடியாஸ் இருக்குது எப்படி இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இது படிக்கிறீங்களா? Second மேம். Gate Aug Anders, Copenhagen, Die Haft Stad von Dänemark, ist ein gutes Bischöpel, breiter Redweg, viele Parkplätze für Fahrräder und besonders Ampel für Radfahrer. Sie werden schnell grün, wenn ein Radfahrer kommt. Die Konsequenz mehr als 50% der Stadtbewohner fahren mit dem Fahrrad ins Büro, aber natürlich will oder kann nicht jeder mit dem Fahrrad fahren und manche Städte sind viel größer als Copenhagen.
ஸோ எஸ்கேட் ஆஃப் கண்டஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணாங்க. கோப்பன்ஹாகன் டே ஆஃப் ஸ்டார்ட் ஃபார் டென்மார்க். ஸோ டென்மார்க்கில் இருக்கிற மெயின் சிட்டி கோப்பன்ஹாகனு. அது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். பிரைட்டர் ராட்வேகர் ஃபீலர் பார்க்பிளாட்ஸ் ஃபார் ஃபாரேடர் und besonders சாம்பிள் ஃபார் ராட்ஃபாரர். ஸோ நல்லா பிரெட்டாக இருக்கிற மாதிரி சைக்கிள் போடுறவங்களுக்கே தனியாக ஒரு பாத் இருக்கு, அவங்களுக்குன்னு தனியாக சிக்னல் இது இருக்கு. ஸோ sie werden schnell grün wenn ein Fahrräder kommt. ஸோ ஒரு சைக்கிள் வந்த உடனே அவங்க என்ன க்ரீனாக மாறிடும், உடனே சிக்னல் கிடச்சிடும். தி கான்சிக்வன்ஸ் mehr als 50% der Stadtbewohner fahren mit dem Fahrrad ins Büro. ஸோ இதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னா, சைக்கிளில் போனால் சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். ஸோ நிறைய பிளேஸ் இருக்குது, அது சிக்னலும் நமக்கு சீக்கிரமாக வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு 50% ஆஃப் த சிட்டி என்ன பண்ணுறாங்க, சைக்கிள்லேயே ஆஃபீஸ் போகிறாங்க. Aber natürlich will oder kann nicht jeder mit dem Fahrrad fahren. ஆனால் எல்லாராலையும் சைக்கிளில் போக முடியாது. Und manche Städte sind viel größer als Copenhagen. நிறைய சிட்டிஸ் வந்து கோப்பன்ஹாகன் விட பெரிய சிட்டிஸாக இருக்குது. Vielleicht sind E-bikes oder E-scooter die Lösung für die Zukunft. Maybe ஃபியூச்சரில் வந்து E-bike, E-scooter அதுதான் சொல்யூஷனாக இருக்கும். Diese elektrische Fahrzeuge macht Spaß und man ist schnell. So this electrical vehicle என்ன ஆகும், ஸோ நல்லா ஃபன்னாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் அண்ட் குவிக்காக ரீச் ஆகலாம். Aber Untersuchungen zeigen, dass die meisten Menschen sie in der Freizeit nutzen. ஆனால் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் ஃப்ரீ டைம் ஹாபிக்காக மட்டும்தான் வந்து சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. Nur wenige Leute fahren mit dem E-bike zur Arbeit. Very few people மட்டும்தான் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் படிங்க. In La Paz in Bolivien haben Seilbahnen das Verkehrsprobleme in der Stadt reduziert. Inzwischen kann man dort mit Seilbahnlinien über die Stadt ohne Stau von A nach B fahren. Seilbahnen sind umweltfreundlich, aber teuer. ஒரு நிமிஷம் இருமா. ஸோ இன் லா பாஸ் இன் பொவிலியா வந்து நிறைய இடத்துல செயல்பானன், அதாவது கேபிள் கார்ஸ் அது இருக்கு. ஸோ அதனால நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இன்ஸ்விஷன் கர்மன் டாட் மிட் சேன் செயல்பான் லீனியன் ஊபர் ட ஸ்டார்ட் ஒன்னு ஸ்டவ் ஃபார் நாக் பை ஃபாரன். ஸோ வித்தவுட் டிராஃபிக் ஜாம் எல்லாமே மேலே கேபிள் காரில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸு ஈஸியாக ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. Seilbahnen sind umweltfreundlich, aber teuer. ஸோ அது வந்து கேபிள் கார் வந்து என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. Was ist die Lösung? ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? Wie sieht die Zukunft der Großstadt aus? Die Lösung ist eine Kombination von diesen Ideen und anderen Vorschlägen. Vielleicht dürfen Autos in Zukunft nicht mehr in die Innenstädten fahren oder es kostet Geld, wie zum Beispiel in Mailand. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, இந்த மாதிரி சில ஐடியாஸும் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் எடுத்து காம்பினேஷன், ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணால் இது வந்து இது சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் இன்னும் ஃப்யூச்சரில் போனீங்கன்னா கார்ஸ் எல்லாம் இருக்காது இன்னர் சிட்டிஸில். ஸோ அப்படி இருந்துச்சுனாலும் நிறைய அமௌண்ட் ஆகும் மைலேண்டில் இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கமைன் ஒப்பீனியன்னா ஜென்ரலாக காமன் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவீங்க. இஷ் பின் டர் மைனும்
தாஸ் இல்லை உங்களோட ஒப்பீனியன் சொல்றதுக்கு. பாசிட்டிவாக சொல்றதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நெகட்டிவாக சொல்றதுக்கு இது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய ஸோ இங்கே பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் மேம். எடுங்கம்மா. ஸோ இதை எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் அவங்க ரூட் சொன்னது அது. ஸோ இது வந்து உங்களோட ஒப்பீனியன் சொல்றதுக்கு. Ich bin der Meinung, dass wir mehr für die Umweltschutz tun sollten. So I am of the opinion that we should do more for the environmental protection. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சிம்பிள் சாம்பிள் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. அப்படியே பாசிட்டிவாக சொல்றதுக்கு எப்படி சொல்றது நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இது கூட நோட் பண்ணிக்கிங்க, நெகட்டிவ் ஒப்பீனியன். ஓகே நோட் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே, இது முடிச்சிடலாம். Der Weg zur Arbeit in Dark. So way to the workplace in Germany, Austria, Schweiz. அப்படி மூணுக்குமே சேர்த்து உங்களுக்கு ஷார்ட்டா டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. வி காமன்லி டிரைவ் பர்சன் சுவர் ஆர்பைட். ஸோ இந்த பீப்புள் எல்லாம் ஒர்க் பிளேஸ்க்கு எப்படி வராங்க? வெல்ஷே ஃபர்கேஸ்மிட்டல் பெனுட்சன்சி. என்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க யூஸ் பண்றாங்க? வி லாங்க ப்ரோக்கன்சி. ஸோ ஹவு லாங், எவ்வளோ நேரம் ஆகுது? Anna Franz, 34 Grafiker in Hamburg. Bei mir ist es ganz einfach. Ich fahre immer mit dem Fahrrad. Nur bei Gewitter und Glattis nicht. Das dauert eine halbe Stunde und ich bin viel schneller als mit dem Bus oder der U-Bahn, weil ich nie warten muss. Außerdem bin ich dann im Büro richtig wach. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து சைக்கிளில் தான் போகிறாங்க. ஒன்லி இந்த தண்டர் ஸ்டார்ம் இல்லை ஐஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரொம்ப ஸ்னோ இருந்துச்சுன்னா தான் போகல. அது வந்து ஒரு ½ தான் ஆகும் அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு. ஸோ எல்லாரை விட பஸ்லேயும் யூபானில் போகிறத விட ரொம்ப குயிக்காக போகிறாங்க. ஏன்னா எந்த இடத்துலையும் அவங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் சைக்கிளில் போனால் அந்த நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் Felix Pinto 56 Arzt Farne am Neuenburger See. So ich wohne auf dem Land und fahre jeden Tag nach Bern. Dahin ich pendle. Ich fahre mit dem Auto zum Bahnhof, das sind 30 Minuten. Dann fahre ich mit dem Zug. Zum Glück ist meine Praxis gleich beim Bahnhof. Die Zugfahrt dauert 40 Minuten. ஸோ அவங்க வந்து இவங்க எங்கே இருக்காங்கன்னா, அவங்க கண்ட்ரி சிட்டிக்கு அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்காங்க. ஸோ எவ்ரிடே வந்து அவங்க கம்யூட் பண்ணுறாங்க போயிட்டு வர்றதுன்னு. ஸோ ஆல்வேஸ் அவங்க வந்து கார் எடுத்துக்கிறாங்க. ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு காரு, அது ஒரு ½ அதுக்கப்புறமா ட்ரெயின் அவங்க இதுக்கு போகிறதுக்கு வந்து ஸோ காரில் போகிறதுக்கு 30 minutes ட்ரெயின் ஸ்டேஷன் போகிறதுக்கு. அதுக்கப்புறமா ட்ரெயின் எடுத்து போகிறதுக்கு 40 minutes. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது டோட்டலா? டோட்டல் வந்து 70. ஆமாம். ஸோ 1 hour 10 minutes ஆகுது இல்லைங்களா? அது மாதிரி போகிறதுக்கு 1 hour 10 minutes, திருப்பி வர்றதுக்கு 1 hour 10 minutes ஆகுது அவருக்கு. ஸோ Milan Zurich 22 Student Wien. Ich wohne noch bei meinen Eltern und muss täglich zur Uni fahren. ஸோ நான் என்னோட பேரண்ட்ஸோட தான் இருக்கிறேன். ஸோ டெய்லி யூனிவர்சிட்டிக்கு போகணும். Zuerst nehme ich den Bus. ஸோ ஃபர்ஸ்ட்ல அவங்க பஸ் எடுத்துக்கிறாங்க. Dann fahre ich mit der Straßenbahn. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் கார் எடுத்துக்கிறாங்க. Am Ende noch mit der U-Bahn. அதுக்கப்புறமா மெட்ரோ எடுக்கிறாங்க. Insgesamt dauert etwa 50 Minuten. Manchmal sogar eine Stunde in eine Richtung. ஸோ இவர் கூட டோட்டலாக 50 minutes ஆகுது. சம்டைம்ஸ் 1 hour ஆகுது. அது வந்து 1 directionல. மறுபடியும் வர்றதுக்கு 1 hour, போகிறதுக்கு 1 hour.
ஸோ இந்த வே பற்றி சொல்கிறதுக்குன்னா இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் இதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க கிராஃபிக், இந்த கிராஃபிக்கை பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த கிராஃபிக் இதை பற்றி தான். ஸோ யூஸ் பண்ண ஸ்வான்சிஷ் ப்ரோசன் ப்ரோக்கன் வேனிகர் அல்ஸ் லெஸ் தென் 20 minutes அப்படின்னு சொல்றதுக்கு வேனிகர் அல்ஸ் அப்படின்னு சொல்லணும். 10 minutes. தி மைட்டன் மென்ஷன் ஃபிண்டன் த சாங்கபோட் குட். ஸோ இந்த ஆஃபர் வந்து குட்டா இருக்கு. தி நுவர் வேனிகர் ப்ரோக்கன் வெரி ஃபியூ நீட் அப்படின்றதுக்கு நுவர் வேனிகர். மேர் அல்ஸ்னா மோர் தென். ஊபர் ஃபின்சிஷ் ப்ரோசன் ஃபிண்டன்டி லோசும் சின்ஃபால். ஸோ சொல்யூஷன் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே இது கூட எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ எடுத்துட்டு இது ஒரு தடவை படிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் எடுத்து வச்சுட்டு படிக்காம இருந்துட்டீங்கன்னா புரியாது. படிக்கிறேன். ஸோ இதுல நீங்க படிச்சதும் சரி, இது எல்லாமே பண்ணது, இதுல எல்லாத்துலயும் ஒரு பாதி தெரிஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு. சரிங்களா? சரி. ஸோ இது வந்து நாளைக்கு பண்ணலாம். ஓகே மேம். ஸோ நாளைக்கு இந்த பேஜ் முடிச்சிட்டோன்னா 7th lesson கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா 8th lesson ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சீக்கிரமா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம் ப்ராக்டிஸ் கொடுக்க போறேன்.